நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட கற்களாக அல்ல, ஜீவனுள்ள கல்லோடு இணைந்திருக்கிறோம். நாம் எப்படி இணைந்திருக்கிறோம் என்கிறார். ஒவ்வொரு நபரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்டு நீங்கள் சேர்ந்து இருந்தீர்களா? உங்களுக்கு சுவிசேஷம் தரக்கூடிய கிருபை என்னண்டா, இந்த priesthood ஆஃப் பிலிவர்ஸ், அதாவது விசுவாசிகளுக்கு ஆசாரியத்துவ ஊழியத்தை ஆண்டவர் அள்ளி தெளித்து விட்டார். நம்ம இந்த நாட்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தனியாக கேட்டு அதுக்கு பணம் செலுத்துங்க அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசாரிய கூட்டத்தோடு கூட இருக்கிறார்கள். அவங்களுக்குன்னு பரிந்து பேசுறதுக்கு வேற ஒருவருமே தேவையில்லை. நேராக அவங்க கைகளை விரித்து எல்லா இடத்துல என்ன செய்யலாம்? அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுயாரத்தின் ஆவியை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? பாஸ்டருக்கு இல்லை, எவாஞ்சலிஸ்டுக்கு மட்டும் கிடையாது, பெரிய பிரீச்சர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஏன் உங்களுக்கு அதுக்கு தெரியலைன்னு எனக்கு புரியல. எப்படி கிறிஸ்துவின் திருச்சபை தேவ ஆலயத்தை விட மேலானது? இன்னும் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது என்னென்னா, அவர் இங்கே இல்லைன்னு போய் போர்டை போய் பார்த்துட்டு வர்ற ஆளுங்க நம்ம ஒரு ஆளுங்களாக தான் இருக்கும். டாக்டர் இல்லைன்னு தெரிஞ்சு டாக்டரை போய் பார்க்க போகிறது மாதிரி வேடிக்கையாக இல்லை. வீடு பூட்டியிருக்கான்னு போய் பார்த்துட்டு வர்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை எல்லாமே முன் குறிக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ ஆக்சிடெண்ட் கிடையாது. The cross is not a tragedy, but it's a strategy. ஆண்டவருடைய திட்டம் இது. இது திடீர்னு நடந்ததில்லை.